நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாஷுவா டிவி அனைவர்களுக்கும் இந்த சேனல் மூலியம் உங்களை பார்க்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற குமாரனுக்கும் கிறிஸ்து இயேசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோமல்லாமா ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்துக்காக முகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா, அந்த சேனலை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அப்பா அந்த யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கிற இந்த வார்த்தையை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா உம்மை நோக்கி பார்க்குறேன். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய வரேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இம்மட்டும் காத்து எபனேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்தோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 25வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. வசனம் சொல்லுது, அவருடைய திறமைக்கு தக்க ஒருவனிடத்தில் 5 தாளந்துகளும் ஒருவனிடத்தில் 2 தாளங்களும் ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டான். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஒருவனுக்கு அவன் திறமைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாரு, வரங்களை கொடுக்குறாரு. என்ன செய்கிறாரு, ஒரு ஊமைகளை ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்தும் ஒருத்தனுக்கு 2 தாளந்தும் ஒருத்தனுக்கு 3 தாளந்தும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாரு, 1 தாளந்தும் 5 தாளந்தும் 2 தாளந்தும் 1 தாளந்தும் கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாரு, நீ என்ன செய்ய, இது என்ன செய்ய பழக்க வச்சு நீ புதிதாக மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் பார்த்துக்கோங்க, அந்த 1 தாளந்து உள்ள மனுஷன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சு, எஜமானே நான் அதை தொலைக்காதபடிக்கு பத்திரமா பாதுகாத்துட்ருக்கிறேன். அதில் 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 5 தாளந்தும் 2 தாளந்தும் அதில் 2 எல்லாத்தையும் மாற்றி எஜமான் வரும்போது அவனுக்கு என்ன செஞ்சாங்க, பொறுப்பு கொடுத்த வேலையை செய்து முடிச்சுட்டேன், நீங்கள் அதை என்ன செஞ்சுருக்க, 5 தாளந்து உள்ள 10 தாளந்து ஆகிட்டா, 2 தாளந்து 4 தாளந்து ஆகிட்டா, 1 தாளந்து வாங்கணும் மண்ணுக்குள்ளே வச்சுட்டான். அப்போ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட வரம் இல்லை, வல்லமை இல்லை, கிருபை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பவுல் சொல்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபைன்னு சொல்கிறாரு. அந்த வரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வைக்கப்பட்டிருக்குது. வசன வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, 9 வரங்களிலும் குறைவில்லாதவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். 9 வரங்களிலும் குறைவில்லாதவர்களா. அந்த 9 வரங்களும் நமக்குள்ளே செயல்படணும்னா நம்மளுடைய குணாதிசயம் மாறணும், நம்மளுடைய நடவடிக்கை மாறணும், கர்த்தருக்குள்ளே நெருங்கி போகணும். கர்த்தரும் நம்மளுமா இருக்கும்போது தான் அந்த 9 வரங்களும் நான் செயல்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் பார்க்குறேன். அந்த 9 வரங்கள் செயல்படுகிறத என்ன செய்கிறேன் நான் பார்க்குறேன். அந்த நம்மளுடைய குணாதிசயம் வசனம் சொல்லுது பாருங்கள், அவன் கிரியை தக்கன்னு என்ன செய்யும், பலன் அளிக்கப்படும். அவன் கிரியத்தக்கப்படி என்ன செய்யப்படும், அந்த வரம் வெளிப்படுமா. அப்போ நம்மளுடைய வரம் நம்மளோட வெளிப்படணும்னா நம்மளோட கிரியை என்ன செய்யணும், வெளிப்படணும். நம்மளோட என்ன செய்யும், அந்த ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அவங்கள பயன்படுத்தினார், அண்ணன் மோகன் சேனனை பயன்படுத்தினாரு, டிஜி தினகரன் ஐயாவை பயன்படுத்தினார். நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? நம்மளே ஆண்டவர், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தானே நம்மள்ட்டையும், நம்மளே எடுத்து பயன்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த வாரம் நமக்குள்ளே இருக்கும்போது தான், அந்த வாஞ்சை இருக்கும்போது தான் என்ன செய்யும், அந்த வரம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். அப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 5 தாளந்து 2 தாளந்தும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 2 தாளந்துகளையும் அந்த 5 தாளந்துக்காரன் என்ன செய்ய, எல்லாம் டபுளாக மாற்றிட்டான். அந்த 1 தாளந்துல மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சு அதே தாளந்து திருப்பி தரேன், இவன் புரோஜனம் இல்லாத ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நிறைய தாளந்து கொடுத்துருக்குறாரு. நடந்து போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தாளந்து கொடுத்துருக்கிறார், நாவுகளை கொடுத்துருக்கிறாரு. அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறதுக்கு அது கூட நமக்கு ஒரு தாளந்து. அப்போ இந்த தாளந்து நம்ம நினைக்கிறோம், வல்லமை வரம் வெளிப்படலையே, நம்ம போய் எப்படி ஊழியம் செய்யலாம். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் உண்மையாக அந்த சுவிசேஷம் சீசர்களாக மாறி என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கமோ அன்னைக்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படி
அப்படின்னா அவருக்காக சீசர்களாக மாற்றப்பட்டுட்டோம், அவருடைய சொந்த குமாரனாக ஆயிட்டோம், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற என்ன செய்கிறோம் பிள்ளையாய் மாறிட்டோம் அப்படின்னு தான் என்ன செய்கிறோம் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் நிதானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா நம்ம அந்த வரங்கள் நம்மளோடு செயல்படணும்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறணும். மாறும்போது தான் அந்த வரம் நம்மளோட இந்த பலத்த காரியங்களை என்ன செய்யும் அது வெளிப்படுத்தி கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யும் வெளிப்படுத்தும். அதே பாருங்க மோசேயின் காலத்தில் மோசே திக்குவாய் மந்தனாவுமாக இருக்கிறேன், நான் எப்படி பார்வோன்ட்டு போய் நான் சொல்ல முடியும், நான் எப்படி அடையாளப்படுத்த முடியும், நான் சொன்னால் எப்படி நம்புவான், நான் அப்படி சொன்னால் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்புற வனாந்திரத்தில் ஆண்டு சொல்கிறாரு, நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன், உன் நாவோடு இருந்து நான் பேசுகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு மோசையை அனுப்புகிறாரு. மோசையை அனுப்பும்போது அவர் கையில் ஒரு கோலை கொடுத்து அனுப்புகிறாரு. அவருக்கு தெரியும் அங்கே சர்ப்பம் நிறைய சர்ப்பம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் காமிக்கும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உனக்கு இன்னது தேவனை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதான் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற காரியத்தை முதற்கொண்டு வெளிப்படுத்துகிற தேவன் அந்த பார்வோன் அரண்மனைக்குள்ளே இந்த போராட்டங்கள் இந்த நிந்தனைகள் இந்த போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாதையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் தான் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய தீங்கி உண்டு பண்ணுகிற நான் தான் என்ன செய்கிறேன், அதுக்கு தப்பிச்சிடுற வழியும் நான் தான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தீங்கை உண்டு பண்ணுகிறது நான் தான், அதுக்கு வழி என்ன செய்ய நான் தான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன அப்படின்னா அன்றைக்கி சிறுவெளிச்சனங்க 14 நாளையில் என்ன செஞ்சுருக்கலாம், கானானுக்குள்ளே போயிருக்கலாம். என்ன செய்ய 41 வருஷம் என்ன செஞ்சார் அந்த வனாந்தரத்தில் நடத்துக்கிறார். அவர் சர்வ வல்ல தேவனை அறிந்து கொள்ளணும். அந்த ஜனங்களை உண்மையுள்ள கடவுளை இன்னும் வரை பார்க்கலை. அவங்களோட பரிதவிப்பு தான் கர்த்தருடைய பலிபீடத்தை போய் அசைச்சு தான் மோசே ஏற்படுத்தினார். ஏற்பட்டு ஆபிரகாமின் காலத்திலே அடிமைத்தனமாக இருப்பாங்க எகிப்தில்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணது போல் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அப்போ நான் கடவுள்னு சொல்லி அந்நிய தெய்வத்தை வணங்கி என்ன செய்யாங்க பார்வோனில் அடிமைத்தனமாக இருந்தாங்க. அந்த ஜனத்தை எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஜனங்கள் என்ன செஞ்சுக்காங்க, களியும் வெள்ளைக்கறிக்காயும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க, தண்ணியை குடித்து செங்கல் இருக்கிற வேலைகளை செஞ்சு அடிமைத்தனமான எகிப்தில் இருந்தாங்க. அந்த ஜனத்தை விடுதலையாக்கிறதுக்காக மோசையை தெரிந்து கொண்டு மோசைக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார் அனுப்புனார். அனுப்பும்போது அங்கே இருக்கிற கோலில் இருக்கிற பாம்பெல்லாம் என்ன செஞ்சு மோசையோட கோலில் இருக்கிற பாம்பு என்ன செஞ்சு எல்லா பாங்கையும் விழுங்கிருச்சு. அவர் சர்வ வல்ல தேவனை வெளிப்படுத்தினார். அதே போல் தான் அந்த கோலை வச்சு தான் செங்கடல் 2ஆக பிளந்தார். என்ன செய்ய தண்ணியில் போய் அடி அது 2ஆக பிளந்துரும், அந்த யோர்தான் நதி என்ன செய்ய 2ஆக பிளந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் என்ன செஞ்சார் மோசே என்ன செஞ்சார், மலை மேலே அந்த கம்பை காமிச்சோன்னு செய்ய செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். அதே போல் தான் ஆண்டவர் செய்யார். ஒவ்வொரு தேவன் மனுஷனுக்கு வரம் இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்மளுடைய குணாதிசயம் மாறணும்னா என்ன செய்ய வரம் செயல்படாது. அதே போல் தான் நம்மளுடைய குணாதிசயம் மாறும்போது தான் கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த வரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அந்த வரத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும், அந்த வரத்தை என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும், அந்த வரத்தை கொண்டு இன்னும் ஆண்டவருக்கு ஜனத்தை ஆதாயப்படுத்தணும், அந்த வரத்தை கொண்டு இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்ம வரும். என்ன நம்ம நிறைய பேர் நினைக்காங்க, நிறைய வரங்களை பெற்றுட்டு எனக்கு வெளிப்பாடு தெரியும், 3 நாளைக்கு முன்னால் சாகிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்த சாகிறது பார்க்கறதுக்காக வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, நீ அதுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அந்த தரிசனத்தை காமிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, வெளியே எனக்கு 3 நாளைக்கு முன்னாலே தெரியும் அந்த அண்ணன் சாவாங்க, அந்த அக்கா சாவாங்க, தூக்குப்பட்டு சாவாங்கன்னு தெரியும். இந்த கேள்வியெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஊழிய பாதையில். எதுக்காக உன்னை திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு தான். அந்த வெளிப்பாட்டின் வரம் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா எங்களுக்கு அதிகமாக என்ன செய்யணும்னா அந்த அப்போஸ்தலர் ஊழியம், அந்த ஊழியத்தில் நாங்கள் அதிகமாக கிராமத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்யும்போது அந்த வெளிப்பாட்டின் வர என்ன செயல்படுன்னு தெரியுமா, அந்த வெளிப்பாட்டின் வர இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய இடத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, விடுதலையே கிடைக்காது, ஒரு மாற்றமே இருக்காது. ஒரு 10 நாள் அந்த ஜெபம் கேட்கும், 11வது நாள் அந்த வேதனையை கொண்டு வரும். ஐயோ எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கலையே, ஐயோ எனக்கு ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானம் கிடைக்கலையே, ஐயோ நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு
ஆறுதல் கிடைக்கலையே, ஐயோ நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு சஞ்சலங்கள் வெளிப்படலையே, எல்லாத்தையும் தூரம் எடுத்து போடலையே, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் புலம்புனது போல தான் இன்றைக்கி அநேக ஜனங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனத்தை விடுதலையாக்குறதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு வரங்களை கொடுத்து என்ன செய்கிறாரு, பட்டணத்துக்குள்ளே பவுலை அனுப்புனது போல, சீலாவை அனுப்புனது போல, பரணபாவை அனுப்புனது போல, பிலிப்பை அனுப்புனது போல என்ன செய்கிறாரு, பட்டணமாக அனுப்புகிறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேர் பிலிப்பு போய் ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்போது அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சான், மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். எதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சான்? ஐயோ ஒரு தெய்வ மனசு வந்துட்டான், இன்றைக்கி நம்ம பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் மீறுதலெல்லாம் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு போயிடும். அந்த ஜனங்களுக்கு தெரியல, பாவம் மட்டும் செய்ய தெரியும், ஆனால் அதுக்குள்ளேருந்து விடுதலையாகி வெளியே வர தெரியல, அது அறிக்கையிட தெரியல. அப்போது ஒரு தேவ மனுஷன் அனுப்புகிறாரு, பிலிப்பு அனுப்புகிறாரு அந்த பட்டணத்துக்குள்ளே. அனுப்பி என்ன செய்ய, அசுத்தாவிகள் அழுது, கட்டுகள் உடைக்கப்படுது, முகங்கள் முறிக்கப்படுது, சத்துருவின் வல்லமைகள் அதமாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் என்ன செய்ய வேணும், அந்த தாளந்து கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பிலிப்பு பட்டணமாக பயன்படுத்தினார். அதே மாதிரி தான் என்ன செஞ்சார், பவுலும் பட்டணமாக பயன்படுத்தினார். எதுக்காக அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறான்? ஜனம் என்ன செய்ய, வரங்கள் இருந்தால் தான் ஜனக்கு உண்மையுள்ள கடவுளை அறிந்து கொள்ளும். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்திட்ட மோசேயை அனுப்பி கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தாமல், நீங்கள் வாங்க கடவுள் இருக்கிறாரு, ஏகோவா தேவன் நமக்கு இருக்கிறாரு, ஏகோவா சம்மா நம்ம கூடயே இருக்கிறாரு, வாங்க நம்ம பிரயாணப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு மோசே போய் கூப்பிட்டுருந்தாலும் என்ன செய்ய, பார்வோன்னு விட முடியாது, விடமாட்டான். அதே போல தான் கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்தினார். நான் உன்னை எகிப்திலிருந்து அடிமை சனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கின தேவன் நான் அல்லவா? அதுக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அதை தான் மோசேயை தெரிந்து கொண்டார். அதே போல தான் உங்களுக்குள்ள அந்த வல்லமைகளையும் வரங்களையும் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, இந்த ஜனத்துக்குள்ள இந்த அடிமைத்தனமாக இருக்கிற விக்கிரத்து கட்டளையும் பாவ கட்டளையும் வேசித்தனத்தின் கட்டளையும் காம விகாரத்தின் கட்டுகளிலும் விபச்சாரத்தின் கட்டுகளிலும் பாவத்தின் சாபத்தின் கொலைவெறியில் இரத்த பாவங்களிலும் விரலில் செய்யப்பட்ட பாவங்களிலிருந்து மீட்கிறதுக்கு தான் ஒரு தெய்வ மனுஷன் வேணும். அந்த தெய்வ மனுஷன் திறப்பில் இருந்தான்னா அவனுக்கு என்ன செய்வார், அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜனத்துக்கு சேமத்தை தருவார். அதே போல் யோனாவை எதுக்கு அனுப்புனார், நினைவேவுக்கு எதுக்கு அனுப்புனார்? எவனாவது ஒரு மனுஷன் அந்த இடத்துல போய் என் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது, என் வார்த்தைகளை அங்கே கட்டவிழ்க்கும் போது என் வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டு அநேக ஜனங்களை என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த யோனாவை தர்சிக்கு என்ன செய்ய ஏறாமல் நினைவுக்கு அனுப்ப போக சொன்னார். தர்சிக்கு பயந்து, இந்த ஜனம் முரட்டாட்டமான ஜனம், நம்ம போனோன்னா குத்தி கொண்டுருவாங்க, நம்ம இருக்க முடியாது, நம்ம செத்து போயிடுவோம். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷன் போல அவருக்கு தெரியும். பயந்து என்ன செய்கிறான், யோனா இருக்கிறான். அதுக்கு அவனுக்கு கட்லேடுறதுக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னாலே மீனை கட்லேடுறாரு. எதுக்கு கட்லேடுறாரு, எப்படியாவது யோனாவை என்ன செய்யணும், யோனாவுக்கு தான் அந்த நினைவுக்குள்ள தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அதே போல தான் உங்களுக்கு என்னைக்கும் இந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஜனத்தை விடுதலையாக்குற தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன், என் காரியமை யார் போவோம், இந்த ஜனத்துக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், இந்த ஜனத்துக்கு யார் கட்டவிழ்க்க முடியும், இந்த ஜனத்துக்கு யார் முகங்களை முறிக்க முடியும்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருக்காரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு. பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களால் இல்லை, கிறிஸ்து இயேசுவினாலே எங்களுக்கு நாங்கள் தகுதியாகப்பட்டிருக்கிறோம், நாங்கள் புது உடன்படிக்கைக்காக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தான் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் தெரிந்திருக்கிறாருன்னு கொரிந்தியர் சபைக்கும் சொல்றாரு, எபேசியர் சபைக்கும் சொல்றாரு, ரோமபுரிக்கு சபைக்கும் சொல்றாரு, கலத்தியர் சபைக்கும் சொல்கிறாரு, தெசலோனிக்கே சபைக்கும் சொல்கிறாரு. எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, எங்களை பிடித்த தேவன் உங்களையும் முன்குறித்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அறுப்பணைக்கும் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்கிறாரு. அதுக்காக என்று சொல்கிறாரு, வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. நீ வேண்டிக் கொள்ளும்போது வேலையாட்களை நான் ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அந்த கடைசி கால தரிசனத்தை என்ன செய்யணும், இந்த எழுப்புதல் தரிசனத்தை பற்ற வைக்கணும், அந்த எழுப்புதல் தரிசனம் வெளிப்படணும், அந்த முடிவுக்கு என்ன செய்யணும், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னா நம்ம கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்துங்க. அந்த ஒரு தாளந்து வைத்திருக்கிற மனுஷனை போல மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கிறாதீங்க.
அந்த 5 தாளந்து வைத்திருக்கிற மனுஷன் 10 தாளந்தாக மாற்றினான். அதே போல் 2 தாளந்து வைத்திருக்கிற மனுஷன் 4 தாளந்தாக மாற்றினான். அதே போல் நமக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாக செய்யணும். புரோஜனமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கடைசி காலத்தில் ஒரு வார்த்தை நம்ம காதில் துணிக்கிற பாத்திரமாக மாறி இருக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. நம்ம கொடுக்கப்பட்ட வரங்களை, நிறைய பேருக்கு நிறைய வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த அந்நிய பாஷையே ஒரு வரம். அந்த அந்நிய பாஷையில் சொல்லுது வேதம், நீ அந்நிய பாஷை பேசுகிறோம், கர்த்தருடைய ரகசியத்தை பேசுகிறான். அதிலே வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கலனா, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் அதிலும் மேலானவன் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பவுல் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷையில் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுகிறேன். நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எந்த சமயத்தில் நான் ஆவியோடு வேண்டுதல் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் அனுபவம் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நம்மளோட அதை பவுல் சொல்கிறாரு, உங்கள் மேலே கைகளை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வரங்களை அனல் மூட்டி கைகளை தட்டி அனல் மூட்டி எழுப்புங்கன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆவியானவர்களுடைய வழி நடத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது நம்ம வரங்கள் என்ன செய்யும்னா கூர்மை உள்ள பட்டயமாக மாறும். அது சார்பாக மாறி அநேகருடைய இருதயங்களை மாற்றி கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி அந்த வரம் என்ன செய்யும்? வெளிப்படும். அன்னைக்கு மோசேயின் காலத்து பார்வோனே அசைச்ச அதே வல்லமை தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்தாரு? நம்ம பிதாவானவர் வைத்திருக்கிறாரு. அந்த வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. ஆவியானவர் நம்மளோடு இடைபெறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? பலத்த காரியங்கள் என்ன செய்கிறார்? நம்மளோடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வாசிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 24வது பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, ஒருத்தர் என்னை பின்பற்றி வர கடவன், என்னை பின்பற்றணும்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டானா தன்னைத்தானே வெறுக்கணும். வெறுத்தாதான் என் சிலுவையை தூக்க முடியும். உலக ஆசையில் இருக்க முடியாது. ஐயோ நம்ம இங்கே போய் உட்காரணுமே, 10 ரூபா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஊழியத்தை செய்ய நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. பவுல் சொல்கிறார், நான் லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்கிறாரு. அந்த கனமான ஊழியத்துக்காக, அந்த கனமான தரிசனத்துக்காக, கனமான தேவ திட்டத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு? உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. இந்த டிவி சேனல் மூலியம் ஆண்டவர் நம்மளோடு மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயத்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பினுடைய பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறதுபடினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, என்னை அனுப்புகிற எங்கள் அப்பாவோட ஊழியத்தை நான் செய்கிறேன். நான் என் சித்தத்தின்படி நான் செய்யலை, நான் பிதாவின் சித்தம் செய்கிறதே என்ன செய்தேன்? நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதுதான் எனக்கு நீதியின் தீர்ப்பாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளை எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ, எதற்காக வரங்களை கொடுத்துருக்கிறாரோ, எதற்காக வல்லமைகளை கொடுத்துருக்கிறாரோ, எதற்காக மகிமையை கொடுத்துருக்கிறாரோ, அந்த மகிமையும் கனமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு தான். அவர் தான் சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவான்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்லுகிறாரு, அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போகன்னு சொல்கிறாரு. என்னன்னா எல்லாம் அவருடைய நாமத்தில் செஞ்சுருக்கிறோம். அவருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? அவர் வரங்களையும் வல்லமையும் கொடுத்துன்னு எழும்பி பட்டணத்துக்குள்ளே போன்னு சொல்கிறார். அந்த ஊழியத்தையும் செய்யலை. அவருக்காக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நம்ம ஓடலை. எப்படி நம்ம பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும்? வேதம் தெளிவாக சொல்லப்படுது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்ட அக்னியில போடப்படும் சொல்லப்படுகிறது. யோவான் காலத்தில் பிரசங்கம் பண்ணுகிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்றாரு. என்னிலும் வல்லவர் வருகிறாரு, அவர் பாதரட்சத்தை என்ன செய்ய வாரை அவுக்கிறதுக்கு நான் பார்த்தேன்னு சொல்றாரு.
அவர் வருகிறவர் பரிசுத்த ஆவியின் அக்னி ஞானஸ்நானத்தை தருகிறாரு. நான் உனக்கு ஜலத்தில் ஞானஸ்நானத்தை தருகிறேன், அவர் பரிசுத்த ஆவியின் அக்னி ஞானஸ்நானத்தை தருகிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மேலேயும் அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி ஞானஸ்நானத்தை எதுக்காக தந்திருக்கிறாரு? அந்த எழுப்புதல தீயை பற்ற வச்சு தேசம் எங்கும் கர்த்தருக்காக ஜனத்தை ஆயாயப்படுத்து, கர்த்தரே தெய்வம் என்று ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறதுக்கும், கர்த்தர் இவர்தான் உண்மை உள்ள கடவுள், ஏகோவா தேவன் உண்மை உள்ள கடவுள் அறியத்தக்க வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலேயும் ஊழியக்காரி மேலேயும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்க தரிசன உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள் சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறாரு. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வேறருகே கோடாரியானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும் சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் எந்த கனிகளை கொடுத்துருக்குறோம்? நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்காக எந்த வரங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கால் சரியாச்சு ஓடிடுவேன் விருட்டுன்னு, ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்க போயிடுவேன், எனக்கு படிக்க தெரிஞ்சால் சுவிசேஷத்தை அறிவிச்சிருன்னு சொல்லிடுவாங்க. படிக்கவே வேண்டாங்க, உங்களுக்கு துண்டு பிரிதி இருக்குங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. காரணம் இல்லாமல் சொல்லக்கூடாது. கர்த்தர் கடைசி காலத்தில் வந்திருக்கிறாரு, கனி எதிர்பார்க்கிறாரு. எண்ணெயும் தீவெட்டி உங்கள் கையில் இருக்குதா? அன்னைக்கு ஊமையை எதுக்கு எதிரி வச்சா தெரியுமா? ஆத்துமா ஆதாயப்படுத்தியிருக்கிறோமா? என்ன ஊழியம் செஞ்சிருக்கிறோம்? அந்த ஒளியை வெளிப்படுத்தியிருக்கிறோமா? அந்த திரியும் தீவெட்டி என்ன செஞ்சுருக்கோம்? எண்ணெயும் தீவெட்டி வச்சுருக்கிறோம். அந்த ஒளியை பற்ற வச்சுருக்கோமா? பட்டணத்துக்குள்ளே எங்கே பற்ற வச்சுருக்கிறோம்? இல்லை. கடைசி கால எழுப்புதலுக்காக உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறாரு. சோமில்லாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரை அப்பா, நீர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னீங்கள். அந்த வாத்தின்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை எதற்காக நீர் அப்பா எங்களை தொட்டைங்களப்பா அந்த நோக்கம் வெளிப்படுவதாக அப்பா, அவன் திறமைக்கு தக்க கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஒவ்வொரு மனுஷனை எடுத்து பயன்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.